வாங்க, நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃபார்ம்ல பக்ரீத் பண்டிகை இன்னும் 100 நாள் தான் இருக்கு வரதுக்கு. அதுக்காக நம்ம எட்டயபுரம் பொட்டுக்குட்டிகள்லாம் வெளிய வந்து பர்ச்சேஸ் பண்ணி புடிச்சிட்டு இருக்கோம். இப்போ பிடிக்கக்கூடிய குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ 27 கிலோ தரத்துல குட்டிகள் ஃபுல்லாமே பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த கடையெல்லாம் வந்து ஒரு மாசம் ஆச்சு எங்களுக்கு. இந்த கடை வரும்போது 28 கிலோ ஆவரேஜ். இன்னைக்கு ஒரு 33 34 கிலோ இருக்கும். இந்த குட்டிகள் ஃபுல்லாமே இப்போ முடிவெட்ட டைம் ஆயிடுச்சு. ஏன்னா பனிலாம் முடிஞ்சிருச்சு. குட்டிகள் ஃபுல்லாமே குளிக்க ஊற்றி எல்லா குட்டிகளுக்கும் இப்போ முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டெய்லி ஒரு 10-15 குட்டி கணக்கு பண்ணி டெய்லி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குட்டிகள் முடி வெட்டினா தான் அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை தோரணையில் குட்டிகள் நல்லா தெளிவாக பார்க்க சைனிங்காக பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்கும். அந்த மாதிரி முடியெல்லாம் இருந்தால் குட்டி கஸ்டமருக்கு வந்து கண்ணுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி முடி வெட்டிங்கன்னா குட்டிகள் வெயிட்டும் நல்லா ஸ்பீடாகவும் ஏறும். சரிங்களா? ஒரு குட்டி இறை சாப்பிட்டு உண்டாகுதுன்னா அந்த தீவனத்துக்கு அந்த முடிக்கு ஒரு 100ல் ஒரு 3-4% சத்து போகும். நம்ம அதை வெட்டிட்டோன்னா அவங்களுக்கு அந்த சத்து உங்களுக்கு கரியாக கூட மாறிடும். சரிங்களா? அதனால் குட்டிகள் ஃபுல்லாமே இப்போ முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பக்ரீத் பண்டிகைக்காக குட்டிகள் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். குட்டிகள் எதுவும் யார்ட்டையும் இருந்தாலும் சொல்லுங்கள். லைவ் டு 25 கிலோ தரத்தில் எட்டயபுரம் பட்டு குட்டி ஒரு 500 குட்டி தேவைப்படுது. நாங்களும் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி. நம்ம போன மாதம் வெயிட் போட்டு பார்க்கும்போது ஆவரேஜ் 7 முன்னீர் கூடின குட்டி இந்த குட்டி தான். போன மாதம் 18 சில்லரை இருந்துச்சு. இந்த மாதம் 26 சில்லரை இருந்துச்சு. இந்த குட்டி ஆவரேஜாக 40 குட்டி வந்து 7,300 கூடி இருந்துச்சு. இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம விற்பனை பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த மாதம் விற்பனை பண்ணணும். வந்து 60 நாள் தான் ஆச்சு. நமக்கு வெயிட் போதுமான வெயிட் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் விலையும் நல்ல விலை இருக்கிறதுனால இந்த குட்டியில் ஃபுல்லாக விற்பனை பண்ணிட்டோம். இந்த குட்டியில் நமக்கு ஒரு 2000 ரூபாயிலிருந்து 2200 எங்களுக்கு லாபம் கிடைச்சது. ஏன்னா நம்ம 3 மாதம் வளர்த்து இப்போ அடுத்த மாதம் ரேட்டு குறையும். இல்லாட்டா கொஞ்சம் இப்போ விற்கிறதோட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இப்போ தான் குட்டிகள் இல்லை. இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே ஒரு 24-25 கிலோ தரத்தில் கிடக்கு. எல்லாருமே 30 கிலோக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு எப்போ தோதுவான விலை வருதோ அப்போ விற்பனை பண்ணணுக்காக கணக்கு பண்ணோம். இந்த குட்டியில் ஃபுல்லாக விற்பனை பண்ணிட்டோம். இது ஃபுல்லாமே ஒரே ஆளுக்கு தான் விற்பனை பண்ணியிருக்கோம். அது போக இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் மொத்தம் 2 பேஜுமே 27-26 கிலோ ஆவரேஜ். அதையுமே விற்பனை பண்ணிட்டோம். அடுத்து இப்போ மயிலம்பாடி குட்டிகளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இது எல்லாமே சராசரி 26,200 26,300 இருந்துச்சு. நல்ல வெயிட் எங்களுக்கு இந்த மாதம் நாங்கள் எதிர்பார்க்காதோட வெயிட் நல்ல வெயிட்டு. எல்லாமே நல்ல உங்களுக்கு குட்டிகள் எல்லாமே இளம் குட்டிகள் தான். எந்த குட்டிகளுக்கும் அந்த அளவுக்கு பெரிய கொம்புகளே கிடையாது. எல்லாமே இளம் குட்டிகள் தான். கறி எல்லாமே நல்ல வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு குட்டிகள் எல்லாமே. ஜாதி பார்த்தீங்கன்னா ஒரு 80% நல்ல ஒரிஜினல் ஜாதி. ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப ஒரிஜினல் மயிலம்பாடி அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல பரவலாத ஜாதி. எங்களுக்கு வெயிட்டு எங்களுக்கு வெயிட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா மாதம் எங்களுக்கு ஒரு 6 கிலோ வரைக்கும் வெயிட் அடிச்சிருக்கு. இந்த வாட்டி தான் 7,300 அந்த வாட்டி தான் இவ்வளோ வெயிட் ஏறினது. சரி, ஏன் நம்ம வச்சுக்கிட்டு இருப்பானே உடனே விற்றுருவோம் அப்படிங்கிறதுக்காக குட்டிகளெல்லாம் விற்பனை பண்ணிட்டோம். 40 ஒரே தரம் தான். குட்டிகள் விடும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாதம் 14-13 இருந்துச்சு. இந்த மாதம் 18 கிலோ ஆவரேஜ். இந்த விற்பனை பண்ணும்போது 26 சில்லரை. எங்களுக்கு 3 மாதம் ஏறக்கூடிய வெயிட் எங்களுக்கு 2 மாதத்துல ஏறிடுச்சு. ஒரு 2 கிலோ 1.5 கிலோ கம்மியாக எங்களுக்கு இதே போதுமானதாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பொட்டு குட்டி. இது நம்ம லோக்கலில் ஒரு ஃபார்முக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 40 குட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 45 குட்டி ஒரே ஃபார்முக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தோம். லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 கிலோ தான் இருக்கும். அவருக்கு என்னென்னா ஆவரேஜ் வந்து எங்களுக்கு ஒரு 25-26 கிலோ வந்தாலும் போதும். எங்களுக்கு விற்பனைக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த 25-26 போது கண்டிப்பாக வந்துடும். இது எல்லாமே நல்ல மயிலம் பொட்டு